ஆக்டர் கவினுடைய கிஸ் திரைப்படம் தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இந்த கிஸ் திரைப்படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹீரோக்கு லவ்வர்ஸ் லவ் பண்றதே பிடிக்க மாட்டேங்குது. சோ இப்படி லவ்வே பிடிக்காத ஹீரோ ஒரு நாள் அவர்கிட்ட ஒரு புக் ஒன்னு கிடைக்குது. சோ அந்த புக் அவர் கையில கிடைச்ச உடனே பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபேண்டசியான விஷயம் ஒன்று அவர் கிடைக்குது. அதாவது எந்த லவ்வர்ஸ் கிஸ் பண்ணாலும் சரி அவங்களுடைய ஃபியூச்சர் அவரோட கண்ணுக்கு அப்படியே தெரியுது. சோ இப்படி ஒரு பிரச்சனை அவருக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் மறங்கிருச்சு, சோ அந்த பிரச்சனையை எப்படி அவர் சால்வ் பண்ணாரு அப்படிங்கறதான் இந்த கிஸ் திரைப்படத்துடைய மொத்த கதையுமே. சோ படத்துடைய ஹீரோவான கவின் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். எப்பவும் போல அவரோட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை இந்த திரைப்படத்துக்குமே கொடுத்திருக்காரு. அண்ட் படத்துடைய ஹீரோயினான பிரீத்தி அசானி பாத்தீங்கன்னா அவரோட கேரக்டரைசேஷன் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் விடிவி கணேஷ் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட காமெடிஸ்லாம் படத்துல சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் அவரை கூட சேர்ந்து ஆக்டர் விஜய் அவரோட காமெடியுமே பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இதை தாண்டி படத்துல இருக்கக்கூடிய மத்த கேரக்டர்ஸ் பிரபு, தேவயானி இவங்களோட கேரக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இவங்க எடுத்துக்கிட்ட இந்த கதைக்கு ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நீட்டான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. சோ படத்தோட ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டோட தான் ஓபன் பண்றாங்க. சோ இப்போ சூப்பரா ஸ்டார்ட் ஆன உடனே கொஞ்சமா பார்த்தீங்கன்னா படத்துல லாக் போர்ஷன்ஸ் வருது. அண்ட் படத்துடைய இன்டர்வல் பிளாக் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கியூரியாசிட்டியோட தான் படத்தோட இன்டர்வல் பிளாக் இருந்துச்சு. சோ செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறது ஈஸியாவே நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு ப்ரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளேவா தான் படம் முழுக்கவே செகண்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பார்த்தீங்கன்னா ஓவரான லாகிய போர்ஷன்ஸுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவரால் பார்க்கும்போது படத்தோட ஸ்கிரீன் பிளே பார்த்தீங்கன்னா நீட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப மட்டமா பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது. சோ படத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படத்தோட ஸ்டோரி சூப்பரா இருந்துச்சு. இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரி. அண்ட் அது கூட இந்த ஃபேண்டசி எலமெண்ட்ல வச்சு படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். 2 hours 24 minutes தான் இந்த படத்தினுடைய டியூரேஷன். சோ இந்த கிஸ் திரைப்படத்துக்கு பாத்தீங்கன்னா ஜென் மார்டின் அவர் தான் மியூசிக் ஒர்க் பண்ணிருக்காரு. சோ படத்துல பிஜிஎம்ல பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு. சாங்ஸ் பாத்தீங்கன்னா இனிமே பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி இன்டர்வல் பிளாக்மே பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. சோ இப்ப படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த திரைப்படத்துடைய செகண்ட் ஹாஃப் சொல்லலாம். செகண்ட் ஹாஃப் நெகட்டிவா இருந்ததுக்கான காரணமே பாத்தீங்கன்னா ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும். இப்ப என்ன நடக்க போகுது அப்படிங்கறத ஈஸியாவே ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே பாத்தீங்கன்னா கிடையாது. அதனால செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா நெகட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்டோரி தான். ஆனா அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிற விதம் ரொம்பவே புவரா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி இனிமே பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் படத்துடைய அடுத்த நெகட்டிவ் பார்த்தோன்னா படத்துல இருக்கக்கூடிய லாகி போர்ஷன்ஸ் தான். படத்துல ரசிங்கப்படியா ஒரு சில சீன்ஸ்ல இருக்கு. ஆனா நிறைய சீன்ஸ் பாத்தீங்கன்னா லாகியா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சோ ஓவரால் படம் எப்படி ப்ரோ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான திரைப்படமா தான் வந்திருக்கு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள் பிலிமா இந்த கிஸ் திரைப்படம் வந்திருக்கு. சோ பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சோ இந்த கிஸ் திரைப்படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 2.9 out of 5. நீங்க இந்த கிஸ் திரைப்படம் பார்த்துட்டீங்களா? அப்படி பார்த்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ ஆக்டர் கவின் அவர்களுக்கு இந்த திரைப்படம் ஒரு கம்பேக்கான திரைப்படமா அமைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா லேடி பக் திரைப்படத்துக்கு இந்த படம் எவ்வளவோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த படத்துக்கு இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான படமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கவின் அவர்களுக்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்க் அண்ட் நயன்தாரா கூட ஒரு படம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல லைனப் வச்சிருக்காரு. இந்த படங்களும் அவருக்கு எப்படிப்பட்ட திரைப்படங்களா இருக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மற்றும் சூப்பரான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.